ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க். நாம் இப்போ இந்த வீடியோவில் எம்போரியோ PU சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா எம்போரியோ PU சீலர். இதில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.640 ml மெட்டீரியல் வரும். ஹார்ட்னர் பார்த்திங்கன்னா 1.36, அதாவது 360 ml. 1 லிட்டரு 360 ml ஹார்ட்னர் வரும். இது எப்படி நம்ம ரேஷியோ மிக்ஸ் பண்ணோன்னா 2:1 அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம். அது சொல்லப்போனால் உங்களுக்கு 1/2 லிட்டர் மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னா 250 ml ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணோம். 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 500 ml அந்த கணக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 1/2 லிட்டர் நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். 250 ml ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து PU தின்னர் பிர்லா கம்பெனிங்க. அது PU தின்னர் நீங்கள் ஏசினே போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கிடைக்காத பட்சத்தில் போட்டிருக்கோம். இந்த ஆர்டோ ஷாப் வச்சுருக்க கடைக்கார வீடு, அதனால் அவர் கொடுத்ததான் நம்ம செய்ய முடியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏசியன்லேயே போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து PU தின்னர் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு நம்ம 200 300 ml PU தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோல் எமரி 100 120 போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி வச்சுருக்கோம். தேய்ச்சிட்டு நம்ம PU சீலர் ஃபஸ்ட்டு கோட் வந்து அப்ளை பண்ணுறோம். ப்ரஷ்ட்டில் கூட அப்ளை பண்ணலாம். ப்ரஷ்ட்டில் அப்ளை பண்ணும்போது நமக்கு மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு அப்ளை ஆகாது. ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அடித்தா நமக்கு ப்ரஷ்ஷு வந்து சிக்கிறா மாதிரி இருக்கும். அதனால் ஸ்ப்ரே பண்ணால் நம்ம ஓரளவுக்கு மெட்டீரியல் ஏற்றி அடிக்கலாம். அது இல்லாமல் இந்த காவிங், அதாவது டிசைன்லாம் வந்து நல்லா அப்ளை ஆகும். நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா 4 சைடு அப்ளை பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக வந்து மெட்டீரியல் வந்து உட்காரும். நம்ம காவிங்லாம் வந்து டிசைன்லாம் வந்து அழகாக வந்து மெட்டீரியல் ஈவனாக உட்காரும். அது மெட்டீரியல் அடிக்கும்போது வந்து கன்னில் வந்து கன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்லனா பாதி அளவு வச்சுட்டு அடிங்க. ஏரம் வந்து ஓரளவுக்கு 75% வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு கரெக்டாக போய் உட்காரும் மிஷினில். புதுசாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களாம் இது சொன்ன உடனே கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. எங்கள் மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு டோருக்கு எவ்வளோ அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் மெட்டீரியல், 250 ml ஹார்ட்னர், ஒரு 200 ml இல்லை 150 ml PU தின்னர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்கத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 1 லிட்டர் வரும். எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா மெட்டீரியல் மட்டும்னா நமக்கு 780 ml வரும். ஏன்னா ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து 200 ml மேலே 200-250 ml ஆகிடும். பொறுமையாக அடிக்கிறீங்க. 4 பக்கம் அடிக்கிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 4 கப்பு தேவைப்படும். அப்படி அடிச்சிங்கன்னா தான் ஈவனாக இருக்கும். நமக்கு ஷைனிங் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். காவிங் மேலாம் நல்லா மெட்டீரியல் ஏறி உட்காந்துட்டு நம்ம ஸ்டாண்டிங் பண்ணும்போது ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம எவ்வளோ மெட்டீரியல் ஏற்றி அடிக்கிறோமோ ஃபஸ்ட்டு கோட்டு நல்லா க்ளீன் பண்ணி தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்கில் வந்து நம்ம மெட்டீரியல் ஏற்றி அடிக்காமல் ஓரளவுக்கு மெட்டீரியல் நம்ம அடித்தா கூட ஃபைனல் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கோட்டே ப்ரஷ்ட்டில் அந்தளவுக்கு கம்மியாக அடிச்சிங்கன்னா செகண்ட் கோட்டு ஒன்று ரொம்ப அதிகமாக ஏற்றி அடிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மிஷினில் எடுங்க. ப்ரஷ்ட்டில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.